எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணங்கள் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. சோ முக்கோணம்னா ட்ரையாங்கிள் அர்த்தம் இங்கிலீஷ்ல, அதே மாதிரி ஸ்கொயர்னா சதுரம்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இது எத்தனை முக்கோணம் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம சதுரம் அதாவது ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருந்துச்சு, அந்த பெரிய பாக்ஸ் பாருங்க இப்படிதான் இருக்கு. இதுல கிராஸா இப்படி ஒரு கோடு இருக்கு, அதே மாதிரி மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரு கிராஸா ஒரு கோடு இருக்கு. இதுல 1 2 3 4 இந்த கிராஸ் லைன்லாம் விட்டு இந்த இடையில இருக்கிற லைன் விட்டு பாருங்க. ஒன்னு பெரிய சதுரம் இருக்கு, மொத்தமா 5 சதுரம் இருக்குது. அடுத்தது இப்படி பாருங்க, இங்க ஒன்னு இருக்குது பெருசா, இந்த ஒன்னு கிராஸா பாருங்க பெரிய சதுரம் ஒன்னு இருக்குது. சோ பிளஸ் 1. அடுத்தது பாருங்க இந்த சின்ன குட்டியா ஒரு சதுரம், அதாவது கிராஸ் அந்த மாதிரி சாஞ்ச மாதிரி இப்படி இருக்கு, இது ஒரு சதுரம் தான். இந்த கோட்டை விட்டு பாத்தீங்கன்னா ஒரு சதுரமா இருக்கும். அது மாதிரி இங்க 1, அதே மாதிரி இங்க 1 2, அதே மாதிரி இங்க 1 3, இங்க 1 4. ஸோ இங்க ஒரு 4 இருக்கு. மொத்தமா ஆட் பண்ணா 10 சதுரம், அதாவது 10 ஸ்கொயர்ஸ் இருக்கு. அதே மாதிரி முக்கோணம் பாருங்க, அதாவது ஒரு பேசிக்கா இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. பேசிக்கா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்து இப்படி இருக்கு பாருங்க. இந்த பெரிய சதுரம் இந்த உள்ள இருக்கிற அந்த சின்ன கட்டத்தை விட்டு பாருங்க, இப்படிதான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா 1 2 3 4 5 6 7 8, அதாவது 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஹையஸ்டா 8 இருக்குது. அப்போ ஹையஸ்டா என்ன வேல்யூ வருதோ 8 × 2ஆல பெருக்கணும். அப்போ 8 × 2 16. ஸோ அப்போ அந்த பெரிய டயக்ராம்ல 16 முக்கோணம் இருக்குது. அடுத்தது இங்க பாருங்க, இதுலயும் பாருங்க 1 2 3 4 5 6 7 8, ஹையஸ்டா 8 இருக்குது. அப்போ 8 × 2 16. அப்போ இதுல ஒரு 16. நெக்ஸ்ட் இந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு முக்கோணத்தை மட்டும் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி இங்க சாஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இதுல 1 2 இந்த கோட்டை விட்டு பாருங்க 3. அப்ப இந்த இதுல மட்டும் 3 இருக்குது. அடுத்தது இதுல இங்க பாருங்க, இதுவும் அப்படிதான் இருக்கு. அப்ப இதுல ஒரு 3 இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, இங்க ஒரு 3 இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, இங்க ஒரு 3 இருக்குது. அப்ப 4 × 3 12. இதுல ஒரு 12 இருக்குது. 12 முக்கோணம் இருக்குது. அப்ப ஆட் பண்ணுங்க. 16 பாருங்க 32, 32 12 44. ஸோ மொத்தமா இதுல 44 ட்ரையாங்கிள் முக்கோணம் உள்ளது. 44 ட்ரையாங்கிள், அதே மாதிரி 10 சதுரம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.